सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. மருள் நீக்கியார், திருநாவுக்கரசராக மலர்ந்த மருள் நீக்கியார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கைலாயத்தில் வாகீசர் அப்படின்னு ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது அந்த சமயத்தில் ராவணன் அங்கு சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்தான். அவன் சும்மா வருவானா? ராவணன் ஒரு ராட்சசன் இல்லையா? அந்த ராட்சசனுக்குன்னே ஒரு குணம் இருக்கும். மனிதர்களாக இருந்தால் அவர்கள் மெதுவாக பேசுவார்கள், மெதுவாக வருவார்கள், ஒரு இங்கிதத்தோடு நடந்து கொள்வார்கள். அந்த ஒரு தன்மை என்பது இருக்கும். ராமனை சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? ஸ்மித பாஷி, பூர்வ பாஷி. அந்த முகமே ரொம்ப ஒரு மலர்ந்த தாமரை போல இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ராவணனுக்கு சொல்ல முடியுமா? ராவணன் எப்படி வருவான்னா ஹோ ஹூ ஹான்னு சத்தம் போட்டுண்டு பெருசாக ஒரு கலாட்டாவோடு வருவான். இப்போ நம்ம நிறைய இதிலெல்லாம் பார்க்குறோமே, தொலைக்காட்சியிலெல்லாம் பார்க்குறோம். அப்படி ஒரு 10 பேர் படை சூழ வருகிறார்கள். இதெல்லாம் ராட்சசத்தன்மையை காட்டுகிறது. இந்த ராட்சசத்தன்மை என்பது அந்த சத்தம், அந்த ஒரு படாடோபம், அது மாதிரி வரக்கூடியது இந்த ராவணன். அப்படித்தான் அவனுடைய சுபாவம். அவன் ராட்சசனாக இருந்த காரணத்தினால் அவன் கோரமாக ஒரு சப்தத்தை போட்டுக்கொண்டு நான் வந்திருக்கேன் அக்கம் ஊன்னு பெருசாக வந்தானோ. சிவபக்தியெல்லாம் இருக்கும் அவனுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை தாண்டி அவனுடைய அகங்காரமானது ரொம்ப வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு ராட்சசனாக அவன் இருந்தான். இந்த அகங்காரம் தான் ரொம்ப பெருசாக வெளியில் தெரியும் எப்போவுமே. இப்படியெல்லாம் யார் வேணாலும் வந்தால் சிவபெருமான்கிறவர் என்ன இப்படி திண்ணையில் உட்காந்துட்டுருக்கிறவரா பார்த்துட்டு போகிறதுக்கு? அவர் உள்ளே உட்கார்ந்துருக்கார். சிவகணங்களெல்லாம் இருக்குது. எப்பொழுதும் ஆழ்ந்த தபஸில் இருந்து கொண்டிருக்கிறார். தாயார் பார்வதி தேவி இருப்பாள். எல்லோரும் உள்ளே தபஸில் இருக்கும் பொழுது சமயத்தில் இவர் ஆவும் சத்தம் போட்டால் வாசலில் யார் நிற்கிறான்னா நந்தி பகவான் நிற்கிறார். நந்தி பகவான் பார்த்து நீ சரி உள்ளே போ அப்படின்னு சொன்னா தான் உள்ளே போக முடியும். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை பார்த்தோம். சேரமான் பெருமான் நாயனார் என்னதான் நமசிவாய மந்திரத்தை உபயோகப்படுத்தி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியே போய் அங்கே நின்னாலும் கூட நந்தி பகவான் ஒரு ஸ்டாப் போட்டார். அங்கே இங்கேயே உட்கார், நீ இதுக்கு முன்ன தாண்டி நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு குருநாதராக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் உள்ளேயே போக முடிஞ்சது. அப்படி ஒன்றும் சுலபம் கிடையாது இல்லையா ஈஸ்வரனை அடைவது அப்படிங்கிறது. ஒரு குரு வேணும், கட்டாயமாக ஒரு குரு வேணும் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு. நீங்கள் பாரு இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன்ட்டையும் சொல்லணும். இவரும் சிஷ்யன், நல்ல நன்று பக்குவப்பட்ட சிஷ்யன் அப்படின்னு சொல்கிறதுக்கு குரு வேணும் இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் பாட்டுக்கு நேராக போய் என்னமோ ஈஸ்வரனை நேராக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே நுழையறதுக்கு பார்க்குறார். அப்போ இவர் கேட்குறார், நந்தி பகவான் இங்கெல்லாம் உள்ளே போக முடியாது அந்த மாதிரி. நீ யார்? எதுக்கு இவ்வளவு சப்தம் போட்டு கொண்டு வர? நீ பகவான் தவத்தில் இருக்கார். எப்போவுமே பெரும்பாலும் தவத்தில் இருப்பார். அவர் மாத்திரமில்லை, நிறைய தவம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க, ரிஷிகள்லாம் இருக்காங்க. நீ இவ்வளவு சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவன் ஒரு லங்கைக்கு அதிபதியாச்சே, லங்கேஸ்வரன் இல்லையா? இவனுக்கு அந்த ராஜாங்கிற திமிரு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறார் இவர் ஏய் குரங்கு மாதிரி இருக்க நீ, குரங்கே, உனக்கு நான் யாராக இருந்தால் என்னப்பா, நான் உள்ளே போகணும், என்னை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுறாரு. இப்போ நந்தி பகவானைத்தான் முதன்மையாக வைத்திருக்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நந்தி பகவானுடைய ஒரு மேன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? எப்பவும் எல்லாரும் இந்த வாயில் காக்கக்கூடியவர்களை ரொம்ப கம்மியாக நினச்சிடுறது உண்டு. அப்படிலாம் இல்லை. வாயில் காக்கக்கூடியவர்கள் அவர்களோட உள்ளே இருக்கக்கூடிய எஜமானருக்கு அன்பிற்கு பாத்திரமாக இருப்பார்கள். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள். அவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர்கள்ட்ட மரியாதையாக பேச. இந்த மாதிரி சின்ன சின்ன லௌகிகமான விஷயங்கள் கூட நம்ம இந்த மாதிரி கதைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். யாரையுமே நம்ம வந்து தூஷித்து பேசுறதுங்கிறது நமக்கு தான் கெடுதல். அன்னைக்கு நீ குரங்கு மூஞ்சின்னு திட்டினானா இல்லையா இந்த ராவணன், அப்போ நந்தி பகவான் சொன்னார், நீ குரங்குனால்தான் உன்னுடைய அழிவு வரப்போகிறது அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஆஞ்சநேய பகவான் தான் அந்த அழிவுக்கு வித்திட்டவராக இருந்தார் இல்லையா கடைசியில். அதனால் இந்த ராவணன்கிட்ட இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வந்து கோபம் வந்து, அவர் இது மாதிரி சொல்கிறதோடு இல்லாமல் இந்த ராவணன் சொல்கிறார், இந்த கைலாச மலையே நான் ஒரு தூக்கிட்டு போயிடுவேன் தெரியுமா, எனக்கு அவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு. இந்த கைலாயத்தை பேத்து எடுக்கிறேன் பாரு, என்னை உள்ளேயா விட மாட்டேங்கிற அப்படின்னு பேத்து எடுக்க போகிறான். அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கட்டை விரலை வச்சு அப்படி லைட்டாக அழுத்துறார். கையில் வந்து கைலாசத்தை தூக்குறேங்கிறார், இவர் கட்டை விரலால் அந்த வந்து மலையை அழுத்துறார். யார் பெரிய ஆள்? பகவான் தான் பெரிய ஆள். சர்வசக்திமான், சர்வஜன், சர்வேஸ்வரன். அவர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் காமிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவன் அறியாத பிள்ளையாக இருக்கான். பண்ண உடனே இவனோட கை நல்லா மாட்டின்னுடுத்து. என்ன கையையே எடுக்க முடியல. அச்சோ குய்யோ மியோன்னு இவன் வந்து அலறான். எப்படியாவது எனக்கு இந்த கையை முதல்ல வெளியில் எடுத்தால் போகிறான், அப்புறம் நான் மலையை தூக்குறது இருக்கட்டும், ஈஸ்வரனை பார்க்கறது இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இவன் கற்றுன்னு கத்துறான். வேற இவர் விடுவாரன்னு அவர் பாட்டு கழுத்தின்ண்டே இருக்கு. அப்போது இவர் அங்கே வந்து வாகீஸ்வர் தவம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் தவத்திலிருந்து கலைந்து என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறார். இவர் சொல்கிறார், சுவாமி இந்த மாதிரி பண்ணிட்டார், எனக்கு தண்டனை கொடுத்துட்டார், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கையே எடுக்க முடியலையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், நீ சாமகானம் பண்ணு, சுவாமிக்கு வந்து சாமகானம் பண்ணினா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஆசுதோஷி, எவ்வளோ சீக்கிரமாக கோபம் வருதோ அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு வந்து கருணையும் வந்துடும், தயாநிதி. அதனால் நீ என்ன பண்ணு, அவர் சாமகானம் பண்ணு, அவர் மன்னிப்பு கொடுத்துடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு கருணையோடு இவனுக்கு கருணை பண்ணினார் அவர். இவனும் உடனே என்ன பண்ண, இவனுக்கு பாடுறதெல்லாம் நல்லா தெரியும், அதனால் நல்ல சாமகானம்லாம் நல்லா பாடினான். உடனே சுவாமி வந்து அவர் சொன்னது மாதிரி அவர் ஒரு ஆசுதோஷியாக இருக்கிறதுனால அந்த மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுத்து அவருக்கு. ஆஹா இவன் நல்லா பாடுறானே, இவன் நல்லா சாமங்களெல்லாம் நல்லா பாடுறானே, அதனால் இவனை போகிறான் போ, வேதம் சொல்லிட்டாலே சுவாமிக்கு போகும், அதுவே வந்து விட்டுருவார். ஏன்னா சுவாமியோட மூச்சு காத்து இல்லையா வேதம், அதனால் அது சொன்னாலே வந்து சரி போயிட்டு போகிறான் பாவம் அப்படின்னு விட்டுடுவார். வேதத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்குது. இவர் விட்டதுக்கு அப்புறமா இந்த பாட்டில் ரொம்ப மனசு குளிர்ந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவன் கேட்டதுக்கு ஏதோ வரங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். சந்திரஹாசன் அப்படிங்கிற ஒரு வாள் கொடுத்தார். அதெல்லாம் எடுத்துட்டான். அவன் வந்து விட்டா போகிறோன்ட்டு ஒடியே போயிட்டான் அவன் இலங்கைக்கு. இந்த கைலாயத்தை எடுக்கிறதும் போகிறோம், நாம் இங்கே வந்து இது பண்ணுறதும் போகிறோம், நம்ம பேசாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக போய் இலங்கையில் உட்காந்துட்டான். இங்கே பரமேஸ்வரன் அவனுக்கு எல்லாம் கொடுத்தார், எல்லாம் ரைட்டு. ஆனால் வந்து அவருக்கு கொஞ்சம் கோபமும் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாகீஸ்வரை கூப்பிட்டு நந்தியை கிண்டல் பண்ணியிருக்கான். அவனை வந்து பரிகாசம் பண்ணிவிட்டு அவன் வந்து உள்ளே வந்திருக்கான். நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த வாகீசர் சொன்னார், நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் பகவானே அப்படின்னு. சரி, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலான்னு நான் வந்து நந்தியை பரிகாசம் பண்ணியிருக்கான், ஒரு வெதரணை இல்லாமல் வந்திருக்கான், அவன் வந்து இந்த கைலாயத்தை தூக்குறேன்னு சொல்கிறான், இத்தனைக்கும் சேர்த்து ஒரு தண்டனை கொடுக்கலான்னு நான் வந்து ஒரு கொடுக்க ஆரம்பித்தா நீ அவனுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீ வந்து உபாயமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க, பண்ணலாமா அந்த மாதிரி நீ அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்திலேயே பார்த்தோம். இந்த கமலினி அணிந்ததையை வந்து அப்படி ஓரக்கண்ணால் தான் பார்த்துருக்கார். இந்த எண்ணங்கள் பூமியில் மட்டும்தான் சாத்தியம், போய் அங்கே வருஷத்தை கழிச்சுட்டு வா கொஞ்சம் வருஷத்தை அப்படின்னு அனுப்பி விட்டாரா இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த மாதிரியே தான் இந்த வாகீசரையும் என்ன பண்ணி விட்டார், இந்த மாதிரியான எண்ணங்கள், அதாவது எந்த விதமான மன சஞ்சலங்களுக்கும் விருப்பு வெறுப்புக்கும் ஆட்படாது இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். கைலாயம் அப்படின்னாலோ வைகுண்டம் அப்படின்னாலோ நேராக இருக்கக்கூடிய மனது, ஒரு ஸ்திரமான மனது. அந்த விருப்பு வெறுப்புக்குள்ளே அது மாட்டிக்கக்கூடாது. இவனுக்கு பாவம் ஒன்று செய்வோமே, அவனுக்கு இது ஒன்று செய்ய, நீ யார் அது செய்யறதுக்கு? ஈஸ்வரன் தான் கர்மபலதாத்தா, நாம இல்லையே. நாம் அந்த ரோல் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுவும் தப்பு. அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை வச்சுட்டு நீ கீழே போய் இந்த சுக துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவி, இன்னும் கொஞ்சம் உனக்கு வாசனைகள்லாம் பாக்கி இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உன் மனசு போயிட்டு வந்துட்டுருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வா கைலாயத்திற்கு வந்து இங்கே தபஸ் பண்ணு
அந்த உன்னை கீழே போகிற இல்லையா, அங்கே வந்து நான் நீ போகணும்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து கிளி பிடிச்சி போயிடுத்தா. அச்சோ பகவானே, நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சுருங்கோ, நான் எனக்கு அங்கெல்லாம் போக விட்டுறாதீங்க, உங்கள் கீழே இருக்கேனே நான் அப்படின்னா. இல்லை நீ போய்த்தான் ஆகணும், சொன்னது தான் அப்படின்னு. அப்போ நான் எப்படி தான் உங்ககிட்ட சேருறது, நான் அங்கே போனேன்னா அந்த வாசனையில் எங்கேயான மூழ்கி போயிடுவேனே, மறுபடியும் நான் எப்படி வருவேன் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், இல்லை நீ போ, உனக்கு ஒரு நோய் ஒன்று வரும், அந்த சமயத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என்னை சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட தான் இருப்பேன், உன்னுடைய வினைகள் எல்லாம் முடியும் பொழுது நீ என்னிடம் மறுபடியும் வந்து அடையலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு அனுகிரகத்தையும் பண்ணி, ஒரு சாபம் ஒரு அனுகிரகம் ரெண்டும் கிடச்சிது. அப்போ இவர் வந்து பூலோகத்துக்கு வரார். அப்படி வந்த வாகீசர் தான் அந்த மருள் நீக்கியார் அப்படின்னு முன்கதை பூர்வ கதை சொல்கிறது. இது வந்து மருள் நீக்கியாருக்கு தெரியாது, ஆனால் சுவாமிக்கு தெரியுமே. யார் அனுப்பிச்சிருக்கார், யாரை எந்த சமயத்தில் நாம் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமிக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்போவே பாருங்க, அவருக்கு வாகீஷர்னு தான் பேர். இந்த நாவுக்கு அரசர் அப்படிங்கிறது தான் அந்த வாகீஷர் அப்படிங்கிறது. அதான் சுவாமி வந்து கூப்பிட்றச்சே நாவுக்கரசர்னு கூப்பிட்டாருன்னு சொன்னேன். அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது சுவாமி எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி கூப்பிட்டாருங்கிறத நம்ம கதை போக்கில் நம்ம பார்ப்போம். கதைன்னு இல்லை, சரித்திரத்தினுடைய போக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மருள் நீக்கி கதைக்கு வருவோம். மருள் நீக்கி என்ன பண்ணார்? சமணத்தில் சேர்ந்தார். நல்ல சுறுசுறுப்பான பையன், நல்ல புத்திசாலியான பையன், நல்ல எல்லாத்தையும் சொன்னோன்னு சக்குன்னு புரிஞ்சுக்கிற பையன், எல்லா விஷயத்தையும் நல்லா தெளிவாக சிந்திக்கிற பையன், எடுத்து சொல்லக்கூடிய பையன். அப்படி ஒரு வாக் சாதுரியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இளைஞன் அப்படிங்கிறதுனால அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்த உடனே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவன் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டு அவர்களுடைய சித்தாந்தங்களில் இவன் ரொம்ப ஈடுபாடு காட்ட அவர்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. புதுசாக யாராவது உள்ளே வந்தாலே எப்போவுமே ஒரு பதவியை கொடுத்து அவனை எப்படியாவது வெளில போகாமல் இருக்கணும்ன்ட்டு உட்காத்தி வச்சுருவாங்க. அதுதான் வந்து ஒரு இயல்பு. அது இப்போவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலம் அப்படிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு மாதிரி நடக்கிறதுனா இந்த காலத்தில் வேறு மாதிரி நடக்கிறது, அவ்வளவுதானே தவிர்த்து இது வாடிக்கையாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய. இவன் இவ்வளவு நல்லா ஒரு சாமர்த்தியமான பையனாக இருக்கானே அப்படிங்கிறதுனால இவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக்கி விட்டாங்க. இப்போ தலைவனாக்கி அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா தர்மசேனர். எத்தனை பேர் பாருங்க இவருக்கு, ஒரு வாழ்க்கையில் இத்தனை பேர் இவருக்கு. தர்மசேனர் அப்படின்னு, தர்மம் அப்படின்னு தர்மத்துக்கு அவர் வந்து சேனாதிபதி மாதிரி இருக்காராம் அவர். அதனால் தர்மத்தை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த தர்மத்தைனா சமண தர்மத்தை. அவர்களுக்கு என்னதான் தர்மம் அப்படின்னு கேட்டால் விப்ரக்ஷயம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மந்திரமாக அங்கே. விப்ரக அப்படின்னு சொன்னால் வேதம் படித்தவர்கள்னு அர்த்தம். வேதம் அதாவது விப்ரக்ஷய அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த வேதத்தை அழிப்பது. வேதத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வேதம் சொல்பவர்கள் அழியட்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே தாரக மந்திரமாக இருந்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ மாத்திரம் இல்லை, இப்போ மாத்திரம் வேதம் சொல்பவர்களை வந்து எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சொல்ல விடமா பண்ணுறாங்க, வேதமே யாரும் சொல்ல முடியறதில்ல அப்படிலாம் இல்லை. எப்போவுமே முன்னாடியுமே இதற்கான ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ அது வேறு வகையில் இருக்குது, அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் அவர் சேர்ந்திருக்கார். இந்த ஈசனை வழிபடக்கூடியவர்கள் எல்லோரும் வேதத்தை ஒத்துக்கொண்டவர்களாக இருக்கிறார். வேதம் கூறக்கூடிய கருத்துக்களை ஒத்துக்கொண்டவர்களாக இருக்கிறார். மறுபிறப்பு என்பது இருக்கிறது, பாபம் என்பது இருக்கிறது, புண்ணியம் என்பது இருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து இதை ஒத்துக்கொண்டவர்கள். சமணர்கள் அதையெல்லாம் ஒத்துக்கொள்ளாததாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் வேதத்தை அழிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, வேதத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் முதல்ல அழிக்கணும், இல்லையா? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு தர்மத்தை நாம் ரட்சிக்கணும்னா தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை தான் ரட்சிக்கணும். நம்ம வந்து ஏட்டில் வச்சு வேதத்தை வந்து இது பண்ண முடியாது. எழுதி வைக்கிறதே கூட அதமம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு மகாபெரிவா சொல்லுவாள். வேதத்தை வந்து எழுதி வைக்கிறதே அதமம்னு சொல்லியிருக்கு. வாயில் சொல்லி தான் ஒருத்தன் சொல்லணும், ஒருத்தன் கேட்கணும், அதை ரிப்பீட் பண்ணணும், திரும்ப அவன் சொல்லணும், கேட்கணும், ரிப்பீட் பண்ணணும். இப்படித்தான் இந்த வேதமானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த மனிதர்களை பேஸ் பண்ணியிருக்கு. இவங்களெல்லாம் அழிச்சுவிட்டா முடிஞ்சுதே. வேதம் அப்புறம் யார் இருப்பா? யார் சொல்லறதுக்கு இருந்தால் தானே ஒருத்தங்க வந்து அது தழைக்கும், அடுத்த சந்ததிக்கு வரும். அதனால் சொல்கிறவனை எல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிறத அவர்களுடைய ஒரு இதுவாக வைத்து கொண்டிருந்தார்கள்.
இப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் அவர் மாட்டிக்கொண்டார், சேர்ந்து கொண்டார். அந்த கூட்டத்திற்கு அவர் ஒரு தலைவனாக வேற இருக்கிறார். பேர் தர்மசேனர் அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ எதேச்சையாக அவர் ஏதோ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஈசன் சொன்னாரே முன்னாடி வாகீசர்கிட்ட உனக்கு ஒரு நோய் வரும்னு, அதுக்கு என்ன நேரம் காலம்லாம் ஈசனுக்கு வகுத்து வச்சிருக்கார் கரெக்டாக. அன்றைக்கி அவருக்கு கடுமையான தீராத ஒரு வயிற்று வலி. இந்த சமணத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கள் சிலது வைத்தியம்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு வைத்தியம் செய்து தான் இந்த ராஜாவெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ராஜா சமணத்தை ஏற்றுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கிறது, மந்திரம் போடுறது, மாந்திரீகம், அதெல்லாம் மட்டும் எங்கேருந்து வருது? இவர்களுடைய கொள்கைகளில் ஒரு தெளிவு கிடையாது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. மந்திரம் பண்ணி பார்க்குறாங்க, இந்த வலி போகவே மாட்டேங்கிறது. ஈஸ்வரன் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் யார் என்ன பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது இல்லையா? ஒன்றுமே பலிக்கலை. வலி அதிகரித்து கொண்டு தான் போகிறது. சுள்ள துடிக்க குதிக்கிறார். அவருடைய அந்த பாடல்லையே வரும், என்னை அப்படியே இடுக்கி குடுக்கி எனக்கு என்னை இது பண்ணுறது, என்னை வயிற்றை என்னை ஏதோ பண்ணுறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலேயே வரும். அந்த மாதிரி இது அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சமணத்தை நம்பக்கூடிய ராஜாவாக இருக்கார். அந்த சமயத்தில் இருந்த ராஜா அவர்கள் எல்லாரும் மாந்திரீகங்களை வச்சு தான் இந்த ராஜாவை நம்ப வச்சு கொண்டிருக்கிறார்கள். எது வந்தாலும் நாங்கள் மந்திரம் போட்டானாக்கா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அந்த ராஜாவை ஒரு வசியம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டத்தின் தலைவனுக்கே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர்களுடைய மந்திரமோ தந்திரமோ எதுவும் செய்ய முடியவில்லைங்கிற விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? இந்த கூட்டமே வேஸ்ட்டுன்னு நினைப்பாரா இல்லையா? உங்கள் தலைவனையே உங்களால் சரி பண்ண முடியல, அப்புறம் நீங்கள் என்னத்தை ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி பண்ண போகிறீங்க? மற்றவர்களுடைய நோய்களை எல்லாம் நீங்கள் எப்படி தீர்ப்பீர்கள்? அப்படின்னு இந்த ஊரில் நம்ம இருக்கவே முடியாமல் பண்ணிடுவானே அப்படிங்கிறதுனால இந்த ராஜா நம்மளை நம்பாமல் போயிடுவாரே அப்படிங்கிற காரணத்தினால இவர்கள் என்ன பண்ணார், இந்த தலைவனுடைய நோயை தீர்க்க தெரியாமல் இவர் தனியாக விட்டுட்டு சமணப்பள்ளியில் எல்லாரும் ஓடிப்பிட்டாங்க. இதுதான் அவங்க வேலை. இவருக்கு கூட இருந்து அனுசரணையாக இவருடைய உடல் உபாதைக்காவது துணை இருந்திருக்கலாம்ல, ஒன்றுமே பண்ணலை. ஒரு சமயக்காரர் மட்டும் இருக்கார் இவர் கூட. அப்போ இவர் என்னென்னா ரொம்ப வலி தாங்க முடியல. இந்த வலி தாங்க முடியாததுனால இந்த சமயக்காரர்கிட்ட சொல்கிறாரு, பா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நீ எங்கள் அக்கா இருக்காங்க, திருவதிகை வீரட்டானம்னு இருக்குது, அந்த ஊரில் திலகவதி அந்த கோவில்லையே இருப்பாங்க எங்கள் அக்கா, நீ போய் என் நிலைமையை கொஞ்சம் சொல்லி அவங்கள கொஞ்சம் வர சொல்ல. இப்போ தான் அக்கா ஞாபகமே வருது. அக்கா வந்தால் நமக்கு ஏதாவது உதவி செய்வா, ஏதாவது மருந்து கொடுப்பா, ஏதாவது நமக்கு அவள்கிட்டேருந்து ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இப்போ தான் வருது. இத்தனை நேரம் அவருக்கு வரவே இல்லை. அவர் சரின்னு இந்த சமயக்காரரும் என்ன பண்ணுறாருன்னா, போய் திலகவதியை அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி நான் உங்கள் தம்பி இருக்கார், இங்கே பக்கத்து ஊரில் தான் சமணப்பள்ளியில் இருக்கார், அவர் ரொம்ப வயிற்று வலியால் துடிக்கிறாருங்கம்மா, அதனால் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்குறார். இவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சமணப்பள்ளிக்கெலாம் நான்லாம் வரமாட்டேன், வேணும்னா அவனை இங்கே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்கேன், என்னால் என்ன முடியுமோ உதவி நான் பண்ணிவேன் கண்டிப்பாக, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் உடனே திரும்ப போய் அவரை கூட்டிகிட்டு இந்த சமணப்பள்ளியிலிருந்து அவரை அழைத்து கொண்டு வரார். அங்கே காவி உடை உடுத்தி கொண்டிருந்தார், அங்கே அவர்களுக்கு தலைவர் அப்படிங்கிற காரணத்தினால் அதை நீக்கிவிட்டு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு கொஞ்சம் பிரம்மச்சரிய ரூபத்தில் அவர் இங்கே அக்காவை பார்க்கறதுக்காக கிளம்பி வரார். அக்காவை பார்த்தோடனே அவர் கண்ணில் பொல 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 பொலன்னு கண்ணீர் விட்டு, என்னடா இது, நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாளோன்னு நினச்சோமே, அவளுக்கு நிறைய வைராக்கியம் இருக்கும்னு நினச்சோமே, அவள் நம்ம அன்பே உருவான ஒரு 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 தாயார் மாதிரி அவள் இருக்காளே, அவளை போய் நாம் இவ்வளவு நாளைக்கு விட்டுட்டு போயிட்டோம், ஒன்றும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கூட போயிட்டோமே அப்படின்னு இவருக்கு ரொம்ப குறுகி போயிட்டார் மனசுக்குள்ளே. அப்படியே நெடுஞ்சான் கிடையா அக்காவோட கால்களில் விழுந்து நான் இத்தனை நாள் நம்ம குடும்ப பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் ரொம்ப நீ கோபமாக இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சுடும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லாமல் வேற போயிட்டேன், இதெல்லாம் நான் தப்பு தான் அப்படின்னு திலகவதியார்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ திலகவதியாருக்கும் ரொம்ப கண்ணீர் மெல்கியது. என்னதான் இருந்தாலும் தம்பி தானே, போனால் போகிறான்,
என்னை பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு ஒரு வயிற்று வலி வந்தால் தான் என் எண்ணமே வந்துதா உனக்கு அப்படின்னு அக்கா வந்து கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அப்பா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்னை வந்து ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளவோ வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒரு முன்னேற்றம் கூட இல்லை, எனக்கு எதுவுமே சாப்பிடவே முடியல, சாப்பிட்டாலே குடலை புரட்டி முடுக்கி எடுக்கிறது எனக்கு, என்னை வந்து அப்படியே எனக்கு குடலே வந்து வெளியில் வந்துடும் போல இருக்குது, நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல, அதனால தான் நீ ஏதாவது எனக்கு உபாயம் சொல்லுவ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன் அக்கா அப்படின்னு சொல்லி அழகார். உடனே இந்த திலகவதி அம்மாளுக்கு சரி நீ வா என்னோட வா, ஏன்னா யார் இருக்கா, ஒரே துணை பற்றுக்கோடு யார் அப்படின்னா ஈஸ்வரன் தான். என்றைக்குமே மனுஷார்களை பற்றி கொண்டால் நம்ம வந்து வீணாக போயிடுவோம், ஈஸ்வரனை பற்றி கொண்டால் நம்ம எப்போதும் நிம்மதியாக இருக்க முடியும். இது திலகவதிக்கு நன்னா தெரிஞ்சிருந்தது. இளம் வயதிலேயே அவளுக்கு ஏற்பட்டிருந்த அத்தனை அனுபவங்களும் அவளுக்கு ஈஸ்வரனை உற்றாத அப்படிங்கிற ஒரு மனதிடத்தை கொடுத்திருந்தது. சரின்னு அவளை அழைச்சி கொண்டு அந்த திருவதிகை கோவிலுக்கு உள்ளே போகிறார். சுவாமியை பார்த்து நெற்றியில் சுவாமியினுடைய விபூதியை இட்டார். அவரோட கையை பிடிச்சி மெதுவாக அழைச்சி கொண்டு உள்ளே போய், அக்காவா மட்டும் இல்லை, இப்போ இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னேனே அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனை பார்க்க போகும்போது சரியான ஒரு குருவோடு போகணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்வரனாக தெரியும், இல்லைன்னா அதுவும் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல குருவாக இருந்து அவருடைய கைகளை பிடித்து கொண்டு மெதுவாக அழைச்சிண்டு நடக்க முடியாமல் அப்படியே கூனி குறுகி வயிற்றை பிடிச்சி அப்படியே படுத்துறது அவருக்கு. நெத்தியில் விபூதி வச்சு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே அப்படியே மெதுவாக கூட்டி கொண்டு அடிமேல் அடி வைத்து மெதுவாக அழைச்சிட்டு போய் இறைவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். அப்போ இவ குருஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரனை காட்டி கொடுக்குறாளா இல்லையாவோ, அப்படி ஒரு வேலையை அவர் பண்ணுறார். சுவாமியை பார்த்த உடனே இத்தனை நாள் இந்த சுவாமியை நாம் பிரிஞ்சிருந்தோமே அப்படிங்கிற ஒரு பாசமானது அந்த நாவுக்கரசனுடைய கண்கள், மருள் நீக்கியாருடைய கண்களில் அப்படியே வந்து பொங்கிறது கண்ணீர். இந்த பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனா அப்படின்னு ஆஞ்சநேயரை சொல்கிற மாதிரி அப்படியே கண்கள் குளமாகி கண்ணீர் வந்து பொங்கி வழியிறது, உணர்ச்சி பிழம்பாயிடுறார். தர்மசேனர் அப்படிங்கிற பேரெல்லாம் அவருக்கு மறந்து போயிடுது. ஏன்னா அவர் எங்கேயோ சமணத்தை போனார், அது போனார், இது போனார், அதெல்லாம் ஒன்றுமே இப்போ வந்து நினைவில் இல்லை. எப்படி வாகீசராக இருந்த பொழுது இறைவனை நீக்கினாரோ அந்த மனநிலை நீங்கினாரோ அந்த மனநிலைக்கு இப்போ வந்துட்டார். இந்த ஒரு சைவத்தை விட்டு நான் சமணனோட போய் சுற்றி கொண்டிருந்தேன், நானா அப்படி பண்ணினேன், நான் எவ்வளவு ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், நான் இப்படி வந்து ஈஸ்வரனை விட்டுட்டு நான் எப்படி போனேன், எப்படி தான் நான் என் புத்தி கட்டு போய் உன்னை மறந்தேனோ தெரியலையேப்பா அப்படின்னு அவர்கிட்ட வந்து அப்போ பாடினது தான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்று அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே அப்படின்னு 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களுமே அவருடைய உடல் என்ன பாடுபடுறதுங்கிறதையே அவர் சொல்லி சொல்லி ஒரு போராட்டம், அந்த உடலுக்குள் நடக்கக்கூடிய அந்த குடல் வந்து என்ன பாடுபடுறது, அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட அப்படின்னா அது போட்டு நல்லா வந்து என்னை வந்து ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது. அந்த வலியினுடைய வேதனை ஒவ்வொரு பாட்டிலையுமே நமக்கு தெரியும். இந்த சூளை நோயின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு வலியை, அந்த சூளை நோய் வந்து அப்படி சுடுறதே எனக்கு அப்படின்னு அப்படியே பாடி ஒரு பாட்டிலையும் படம் பிடித்து காட்டியிருப்பார். அவர் பாட 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 இறைவனுடைய அருள் கூட 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 அந்த வலியினுடைய தீவிரமானது அப்படியே குறைந்தது. என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு தூரம் இறைவனிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்த அளவிற்கு இறைவனுடைய கருணையானது நம்மிடம் இறங்கி வேலை செய்கிறது. அதுதான் உண்மை. அப்போ கருணை நம்ம கேட்டாதான்னா கருணை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக ஓடின்னு தான் இருக்குது. வீட்டில் வந்து எந்த சுவிட்சை போட்டாலும் லைட் எரியறதுன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். நான் தான் சுவிட்சை போடணும், நான் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த கனெக்டிங் இது எப்படின்னாக்கா என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஸ்ரத்தை, என்னுடைய பக்தி, இதுதான் எனக்கு அந்த அருள் என்னுள் இறங்குவதற்கான ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறது. அது அவருக்கு நல்லபடியாக அன்றைக்கி கிடச்சிது. இவருக்கு இது மட்டும் நடக்கலை, அந்த அப்போ நடந்தது தான் அந்த மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம்.
சுவாமி என்ன சொல்கிறார், உள்ளே நுழைஞ்சு இந்த பாட்டெல்லாம் பாடி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வலி நீங்கி நிமிர்றார். அப்போ தான் குனிஞ்சு குனிஞ்சு நிற்கிறார் வலியினால். நிமிர்ந்து நின்ன உடனே அவர்கிட்ட சுவாமி வந்து திருநாவுக்கரசா அப்படின்னு கூப்பிடுறார். எவ்வளவு அழகு பாருங்க. என்ன வாகீசாங்கிறது தான் இங்கே திருநாவுக்கரசா அப்படின்னு கூப்பிடுறார். அப்பா வந்து ஒரு பையனை பேர் வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய தந்தையை கண்ட ஒரு மகனைப் போல அவர் வந்து இனிமே நாம் உயிரோடு இருக்க மாட்டோம்னு நினச்சின்னு இருந்த அந்த நிலையிலிருந்து புதுசாக ஒரு பிறவி கிடைத்தது போல ஒரு புதிய பெயரும் கிடைத்து சுவாமியே அந்த பெயரையும் வைத்து ஆனந்தத்தில் இருந்தார். மேற்கொண்டு சரித்திரத்தை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். हरि ओम नमस्ते।